ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3, 4, 5 வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசப்பா திராட்சை கொடியாக இருக்கிறார். அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், கொடியாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? அதோட இணைஞ்சிருக்கணும். திராட்சை செடியாக இருக்கிற அவரோடு கூட கொடியாகிய நம்ம அந்த செடியோடு இணைந்திருக்கணும். இணைந்து இருந்தால் தான் அந்த கொடி பலன் கொடுக்கும். இடையில அதை நறுக்கி விட்டுட்டோம்னா அது காஞ்சு போயிடும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, செடியாகிய திராட்சை செடியாகிய என்னோடு நீங்கள் இணைந்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இணைஞ்சு இல்லைனாக்க அந்த கொடி எப்படி காஞ்சு போயிடுதோ அதே போல் நம்ம எல்லாவற்றிலும் காய்ந்தவர்களாக கனி கொடுக்காதவர்களாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து என்கிற திராட்சை செடியோடு இணைந்திருப்போம். ஆமென். அல்லேலூயா.